மத்திய பிரதேசத்துல ஒரு கிராமம் இருந்தது. அதை சுத்தி காடும் மலைகளும் இருந்தது. அந்த கிராமத்து ஜனங்க உழைப்பாளி, திறமசாலிங்க. அங்க இருக்கிற மக்கள் கூலி வேலை செய்வாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அந்த கிராமத்தை சுத்தி ஒரே சந்தோஷமும் பசுமையும் நிறைஞ்சிருந்தது. அந்த மொத்த கிராமமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்ணா, ஏ கண்ணா, ஆமா எங்க போயிட்ட? போ, காட்டுக்கு போய் விறக வெட்டி எடுத்துட்டு வாப்பா. காலையில 7 மணி ஆயிடுச்சு. இன்னும் நீ தூங்கிக்கிட்டு இருக்க? மணி 7 தானே ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு போகணும்? அடுத்த வீட்டுல பாத்திரத்தை தேய்ச்சி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க. ஆனா நீயும் இருக்கிறிய, எப்ப பார்த்தாலும் வீட்டுல தான் இருக்க. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே போயிட்டு வா. ஏதாவது காசு சம்பாதிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வரவே வராத. கண்ணா சுமித்ரா தேவியோட பேச்சை கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. அப்புறம் மார்க்கெட்ல எல்லா கடைகளுக்கும் போய் வேலை கேட்க ஆரம்பிச்சா. இந்த மார்க்கெட்ல இவ்வளோ கடைங்க இருக்கு, கண்டிப்பா எங்கேயாவது நமக்கு வேலை கிடைச்சே தீரும். இல்லைன்னா நம்ம அம்மா நம்மளை சும்மா விடவே மாட்டாங்க. கண்ணா அந்த இடத்துல வேலை தேடிக்கிட்டு தான் இருந்தான். அப்பதான் அங்க இருக்கிற ஒரு ஸ்வீட் கடையை அவன் பார்த்தான். தினமும் இதே வேலையா போச்சு ஹரியா. ஸ்வீட்டும் ஒழுங்கா செய்யறது கிடையாது, கடைக்கும் கரெக்ட் டைமுக்கு வர்றது கிடையாது. எப்பவும் உன்னால மட்டும் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதனால நீ இப்பவே உன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் மட்டும் என்ன இங்க இருக்க போறேன்னா? என்னோட கணக்கை எல்லாம் முடிங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். இது கடைக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கண்ணா அந்த இடத்துக்கு போனான். அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட அவன் என்ன சொன்னான்னா, சார், உங்களுக்கு ஓகேனா நான் உங்கள் கடையில் வேலை பார்க்கலாமா? எனக்கு ஸ்வீட்டுங்க செய்யவும் தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்வீட்டை செஞ்சு காட்டவா? வா வா, எனக்கு உன்ன மாதிரி கடினமாக உழைக்கிற பசங்க தான் வேணும். கண்ணா அன்னைக்கு அந்த ஸ்வீட் கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு அவன் தயாராக்கினான். அந்த கடையோட முதலாளி வந்து கண்ணா கிட்ட சொன்னாரு, அட என்கிட்ட கொடுப்பா, இன்னைக்கு நீ என்னெல்லாம் ஸ்வீட் செஞ்சேன்னு என்கிட்ட காட்டு. காலையிலேருந்து கிச்சனுக்குள்ளவே தான் இருக்க. இது எடுத்துட்டு வர முதலாளி. அந்த கடையோட முதலாளி அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுமே அவர் ரொம்ப வேகமா பேச ஆரம்பிச்சாரு. எல்லாம் வீணா போச்சு. இந்த ஸ்வீட்ல எதுக்கு இவ்வளோ உப்பு இருக்கு? கண்டிப்பா நீ சர்க்கரைக்கு பதிலாக உப்பு தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை நான் விடவே மாட்டேன். அவரு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாரு. அந்த கடை முதலாளி திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணா அந்த இடத்த விட்டே ஓட ஆரம்பிச்சான். அப்புறம் ரொம்ப தூரம் போய் மூச்சு இறக்கி இறக்கி அவன் என்ன சொன்னான்னா, நல்ல வேளை நம்ம ஓடி வந்துட்டோம். இல்லைன்னா அந்த கடைக்காரரு நம்மள அடிச்சே ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாரு. அட கடவுளே, இங்க நமக்கு என்னதான் நடக்குது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. மறுபடியும் நம்மளால அந்த மார்க்கெட்டுக்கு போக முடியாது. அந்த கடைக்காரர் நம்மளை பார்த்துட்டாருன்னா நம்மளை ஒரு வழியாக்கிடுவாரு. கண்ணா அந்த இடத்துல நின்றுட்டு தான் இருந்தான். அப்பதான் அவனுடைய கவனம் அங்க இருந்த ஒரு பெரிய போர்டு மேல பட்டுச்சு. அதுல எழுதி இருந்துச்சு, இந்த காட்டுக்குள்ள ஒரு கொரில்லா இருக்கு, அதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருங்க. கொரில்லா கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. ஆனா நான் எங்க போறது? எல்லா இடத்துலயும் யாராவது இருக்கீங்களே. காசு சம்பாதிக்காம என்னால இங்க இருந்து போகவும் முடியாது. கண்ணா தன் கையில எடுத்துட்டு வந்த கோடாரியோட அந்த காட்டுக்குள்ள போனான். சூரியனும் மறைஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போய் அவன் அந்த மரத்தை கோடாரியால வெட்ட ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த மரத்துக்கு மேல இருந்து ஒரு சத்தம் வந்தது. என்னப்பா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு எல்லாமே ஓகே தான். நீ சொல்லு. ஒரு நிமிஷம், இந்த குரல் யாரோடது? அட கடவுளே, பேய்! அப்பதான் அந்த கொரில்லா கண்ணாவுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அட பைல்வான், நீ எங்க போயிட்டு இருக்க? அந்த கொரில்லா பேசுறத பார்த்துட்டு கண்ணா பயந்து போய் அந்த இடத்துலயே விழுந்துட்டான். இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு மயங்கி மயங்கி விழுறாங்க. அந்த கொரில்லா கண்ணாவுக்கு தண்ணீரை தெளிச்சு இறக்க ஆரம்பிச்சது. யார் நீ? அப்புறம் நீ எப்படி பேசுற? மிருகம் மறந்துக்கிட்டு நீ எப்படி பேசுற? இது என்ன விளையாட்டு? அட அமைதியாயிரு, அமைதியாயிரு. நான் ஒன்றும் சர்க்கஸ்ல இருக்கிற கொரில்லா கிடையாது. இந்த காட்டுல இருக்கிற கொரில்லாவும் இல்லை. நான் ஒரு சபிக்கப்பட்ட கொரில்லா. எனக்கு எதுவும் புரியவே இல்லையே. நீ என்னதான் சொல்ல வர? சரி ஓகே, நான் உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறேன். இன்னையிலிருந்து கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரியே ஒரு மனுஷனா தான் இருந்தேன். சந்தனங்களை கடத்திக்கிட்டு இருக்கும்போது மரங்களுடைய தெய்வம் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு. கஜோதர், உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ நிறைய சந்தன மரங்களை கடத்திட்ட.
அது மட்டும் இல்லாம நிறைய மிருகங்களையும் நீ கொன்னு குவிச்சிருக்க. இப்போ நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன். எப்போ நீ இந்த வனத்திலே இருந்து பூஜை செஞ்சு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிக்கிறியோ அது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளவே கொரில்லாவா மாறி இருக்கணும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போல இருந்து இந்த காட்டுக்கு வெளியே கூட என்னால போக முடியல. இந்த காட்டுக்குள்ளேயும் யாரும் வரமாட்டாங்க. இப்போ நானும் இங்கேருந்து போகிறேன். அதுக்கு பதிலா நான் உனக்கு எது வேணும்னாலும் கொடுக்கறேன். அது உண்மையா? ஆனா நான் எதுக்காக உனக்கு உதவி பண்ணணும்? வாழ்க்கையில எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு, உனக்கும் இருக்கு. நீ என் கூட சேர்ந்து கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். அப்படின்னா நீ எனக்கு பணம் கொடுப்பியா? காட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு ஹைவே இருக்கு. அந்த இடத்துல நீ பேசாம ஒரு தாபா ஓப்பன் பண்ணு. அந்த கொரில்லா கண்ணனோட பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு மாய கொரில்லா டாபாவை உருவாக்குச்சு. அந்த டாபா அவ்வளவு நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு கண்ணாவால நம்பவே முடியல. அடேங்கப்பா, எவ்வளோ அற்புதமா இருக்கு. நம்ம 2 பேரோட நேரமும் மாறப்போகுதுன்னு தோணுது. இந்த தாபாவில் நான் பணம் சம்பாதிப்பேன், அப்புறம் உனக்கு விடுதலை. நம்ம நாளைக்கு காலையில இருந்தே இந்த தாபாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை காணா. அது என்ன பிரச்சனை? நான் ஜனங்க கிட்ட இருந்து எப்படி காசு வாங்குறது? உன்னால வாங்க முடியாது, ஆனா என்னால வாங்க முடியும்ல. நீ உண்மையான மனசோட உன் கையால செஞ்ச பிரசாதங்களை மட்டும் கொடு. அதுக்கப்புறம் நான் உன்னோட இந்த கொரில்லா டாபாவை நல்லபடியா பாத்துக்கிறேன். அந்த உழைப்புக்கு நான் உன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை வசூல் பண்ணிக்குவேன். நீ ரொம்பவே சரியா சொல்ற. கண்ணா கொரில்லா கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் தன்னோட அம்மா சுமித்ரா தேவி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னான். நல்லபடியா இருப்பா கண்ணா, கடவுளேன்னு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கணும். அந்த கொரில்லா கிட்ட நான் சொன்னதா ராம் ராம்னு சொல்லு. அது கிட்ட சொல்லு, அது செய்யற